கிறிஸ்து இயேசு பிறந்தார். ஆதியில் இருந்த தேவனிடத்தில் இருந்த தேவனாயிருந்த வார்த்தை இயேசுவாய் பிறந்தது. தீர்க்கர்களால் முன்னுரைக்கப்பட்டது நிறைவேறியது. வார்த்தை மாம்சமானது. உலகின் மையத்தில் இஸ்ரேல் தேசத்தில் எருசலேம் நகரத்தில் பெத்லகேம் ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் கன்னியின் வயிற்றில் யூதருக்கு ராஜனாய் இஸ்ரவேலுக்கு மகிமையாய் பிரஜாதிகளுக்கு ஒளியாய் பிறந்தது. இயேசு பிறந்த நேரம் உலகின் முதலாம் குடிமதிப்பு எடுக்கப்பட்டது. தூதர் கூட்டம் அவர் புகழ் பாடியது. மெய்ப்பர்கள் பிறப்பின் செய்தி கேட்டறிவித்தனர். வான சாஸ்திரிகள் அவர் நட்சத்திரம் கண்டனர். நட்சத்திரம் பெத்லகேம் நோக்கி நகர்ந்தது. சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தனர். ஏரோது ராஜாவிடம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? எருசலேம் கலங்கியது. ராஜா இங்கிருக்க இன்னொரு ராஜாவா என்று. வேத ஆராய்ச்சியாளர்கள் தோல் சுருள்களை தேடினர். யூதாவில் உள்ள பெத்லகேம் என்றனர். அதன் காலத்தை ஆராய்ந்தனர். பிள்ளையை தேடுங்கள், நானும் பணிவேன் என்றான் ஏரோது. பிள்ளையின் இருப்பிடம் நோக்கி நகர்ந்தது நட்சத்திரம். பிள்ளையை கண்டனர். வணங்கினர் சாஸ்திரிகள். வழங்கினர் பரிசுகளை. கண்டனர் சொப்பனம். வந்தது எச்சரிப்பு. ஏரோதிடம் போகாதே, பிள்ளையை கொல்லத் தேடுவான். வேறு வழி சென்றனர் தன் சொந்த தேசத்திற்கு. தேவ தூதர்கள் எச்சரிக்க யோசேப்பும் மரியாளும் எகிப்துக்கு குழந்தையோடு தப்பினர். சாஸ்திரிகள் வராததைக் கண்டு ஏரோது கொண்டான் கோபம். கொன்றான் 2 வயது பிள்ளைகளை. அந்த ராஜாக்கள் மரித்த பின் மீண்டும் வந்தனர், வாழ்ந்தனர் நாசரேத்தில். 30ஆம் வயதில் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். கரையேறினார். வானம் திறந்தது. வான்பிதாவின் குரல் கேட்டது. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்றது. அது முதல் தன் பிறப்பின் நோக்கம் நிறைவேற்றினார். எங்கும் எவர்க்கும் நற்செய்தி அளித்தார். குருடர்களை குணமாக்கினார். வியாதிகளை சுகமாக்கினார். குஷ்டர்களை குணமாக்கினார். பாவிகளை மன்னித்தார். பசித்தோர் உணவளித்தார். பிச்சைக்காரருக்கும் வாழ்வளித்தார். மரித்தோரை எழுப்பினார். பிசாசுகளை விரட்டினார். பிள்ளைகளை நேசித்தார். வாலிபரை எழுப்பினார். சீடர்களை உருவாக்கினார். சத்தியம் போதித்தார். ஊரெங்கும் அனுப்பினார் ஊழியம் செய்ய. எருசலேமே, இந்த நாளிலாகிலும் அழிவிற்கு தப்பும்படி சமாதானத்துக்கேற்றவைகளை அறிந்தால் நலமாயிருக்கும் என்றார். கண்ணீர் விட்டார். யாருக்கு மனமுண்டு? மனந்திரும்ப வந்தவரை அறிய அறிவுண்டு. மரிக்கவே பிறந்தவர்க்கு நாட்கள் வந்தது. தான் மரிப்பதை கொல்லப்படுவதை முன்னறிவித்தார். கைது செய்தனர். கட்டி கொண்டு சென்றனர். பொய்யான குற்றச்சாட்டுக்கள் பொழிந்தனர். பிரதான ஆசாரியன் ஏரோது பிலாத்து விசாரித்தனர். குற்றமில்லை என கண்டனர். விடுவிக்க முயன்றனர். எதிரிகள் கொல்லும் என்று கொக்கரித்தனர். செய்வதறியாமல் சிலுவை மரணத்தையும் பரிசாக்கினர். அந்தோ சிலுவை சுமந்தவராய் செங்குத்தான மலையின் மேல் என் கோமகன் தள்ளாடி தள்ளாடி நடந்தார். இருந்தும் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காய் அழுங்கள் என்றார். 39 கசையடிகளை வாரினால் அடித்தனர். உழப்பட்ட நிலம்போல் சரீரம் மாறியது. அணிந்திருந்த ஆடையை பங்கிட்டனர். யூதருக்கு ராஜாவா என பரிகசித்தனர். அடித்தவர் யார் என்று சொல்லென அவமதித்தனர். தலையில் கொட்டினர். காரி உமிழ்ந்தனர். முள்முடி சூட்டி அடித்து ராஜாவே வாழ்க என்றனர். இறுதியில் கை கால்களில் ஆணையால் அடித்தனர். சிலுவை மரத்தில் 6 மணி நேரம் தொங்கினார். அவர் தாகம் என்ற போது கசப்பான காடியை கொடுத்தனர். உலகை படைத்தவர், காற்றை கடலை அதட்டியவர், 6000 பிசாசுகளை துரத்தியவர், ஒரு நொடியில் உலகை அழிக்க வல்லவர் அமைதியாயிருந்தாரே ஏன்? பாவி உனக்காக உன் பாவம் போக்க, உனக்கு பதிலாய் தன்னை பலியாக்க, தன் பாசம் காண்பிக்க தகுதியில்லா நமக்காக தன்னையே ஈந்தாரே, தன் உயிரையே தந்தாரே. பிதாவே, இவர்களை மன்னியும் என்றாரே. நமக்காக எல்லாம் முடிந்தது என்றாரே. தன் உயிரை எவரும் எடுக்க முடியாது என காட்ட தன் உயிரை பிதாவின் கைகளில் கொடுத்தாரே. ஓய்வு நாள் ஆரம்பமானது. சிலுவையில் இருந்து உடலை இறக்கினர். அடக்கம் செய்தனர்.
கல்லை வைத்து மூடினர். எத்தன் எழும்புவான் என்றானே என்று முத்திரை போட்டனர், காவலும் காத்தனர். 3ஆம் நாள் அதிகாலையில் பெண்கள் வாசனை திரவியம் தெளிக்கப் போனார்கள். கதவாகிய கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்ற கேள்வியோடு ஆச்சரியம் அடைந்தனர். கல் புரட்டப்பட்டிருந்தது. அதிலும் ஆச்சரியம், இயேசு வைக்கப்பட்ட இடத்தில் அவர் இல்லை. அவரை போர்த்தி இருந்த துணி மடித்து வைக்கப்பட்டிருந்தது. மாறாக அங்கிருந்த 2 தேவதூதரோடு இருப்பவரை மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன? அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், சீஷர்களிடத்தில் கூறுங்கள் என்றனர். மகதலேனா மரியாளோ அவரை பார்க்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஏக்கத்தோடு நின்றாள். காத்திருந்தவளுக்கு கர்த்தர் காட்சி கொடுத்தார். மரியாளே என்றார். ரபூனி, போதகரே என்றாள். தொட விரும்பினாள். தொடாதே என்றார். நான் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போக வேண்டும். அன்று மாலை சீஷர்கள் பயந்திருந்தனர், தனித்திருந்தனர். பூட்டப்பட்ட வீட்டிற்குள் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு இயேசு உட்புகுந்தார். ஆவி என்று பயந்தனர். உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்களோடு உண்டார். ராஜ்யத்தை குறித்து உறவாடினார். எம்மாவூர் சீஷர்களுக்கு காட்சி தந்தார். பின்வாங்கி மீன்பிடிக்க சென்றவர்களுக்கு தரிசனமானார். மறுதளித்த பேதுருவை, என்னை நேசிப்பாயா என கேட்டு, என் ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். கடைசியில் ஒலிவ மலையில் 500க்கும் அதிகமான சீஷர்களுக்கு காட்சியளித்து, நான் போவேன், பரிசுத்த ஆவியானவர் வர காத்திருங்கள். அவர் வந்து உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாய் உங்களை மாற்றுவார், எல்லாவற்றையும் போதிப்பார் என்றார். ஒரு மேகத்தின் மேல் ஏறி விண்ணுலகம் சென்றார். பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்தார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவருக்காக காத்திருக்கும் சபையாரை விண்ணுலகம் அழைத்து செல்ல மீண்டுமாய் வருகிறார். சரீரத்தை அடக்கி ஒடுக்கி அவர் பாதத்தில் விசுவாசத்தோடு காத்திருப்பவர்களை அழைத்து செல்ல வருகிறார். அதிக மேன்மையானதும் நிலையானதுமான நித்திய ஜீவனை நமக்காக பரலோகில் வைத்திருக்கிறார். இப்பூமி நிரந்தரமில்லை, பரலோகமே நிரந்தரம் என்று அறிந்தவர் அதற்கு காத்திருக்கின்றனர். சபைக்கு கூடி வருகின்றனர். இப்பூமியில் ஆஸ்தியை சேர்ப்பதில்லை, நற்கிரியைகளை செய்து ஆஸ்தியை பரலோகில் சேர்க்கின்றனர். அவர்கள் நம்பிக்கை வீண் போவது இல்லை. பரலோகில் இயேசுவே கட்டி எழுப்பும் மாளிகையில் குடியேறுவர். என்றென்றும் நிரந்தரமாய் இயேசுவோடு வாழ்வர். அழியாத நித்திய ஜீவனை பெறுவர். அங்கு பசியில்லை, வருத்தமில்லை, பாவமில்லை, பயமில்லை, மரணமில்லை. மாறாக அங்கு தேவனும் இயேசுவும் ஆவியானவரும் 1000 தூதர்களும் கோடான கோடி பரிசுத்தவான்களும் ஜீவ தண்ணீரும் ஜீவ விருட்சத்தின் கனியும் உண்டு. தங்கத்திலான நகரமும் வைரத்திலான மாளிகையும் முத்துக்களான கதவுகளும் தங்கத்திலான வீதிகளும் உண்டு. நாம் கொஞ்ச நாள் வாழும் பூமியே இத்தனை பிரம்மாண்டமாய் இருக்குமாகில், நாம் என்றென்றும் வாழும் பரலோகம் எத்தனை மகிமையாயிருக்கும். பூமிக்குரிய தகப்பன்களே பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து வீடு கட்டும் போது, பரலோக தகப்பன் அவர் பிள்ளைகளுக்கு சாதாரணமாகவா பரலோக வீட்டை கட்டுவார்? நீங்கள் தம்மை உண்டாக்கின கர்த்தருக்காக காத்திருப்பவரா? அவர் வருகையில் எடுத்து கொள்ளப்பட வாஞ்சிப்பவரா? நிலையில்லாத இப்பூமிக்குரிய வீட்டின் மேல் கண் வைக்காமல் நிலையான பரலோக வீட்டை எதிர்பார்ப்பவரா? இன்னும் தாமதிப்பது ஏன்? தேவகுமாரன் இயேசுவை ஆராதிப்பது என தீர்மானம் எடுங்கள். சீக்கிரம் சபை தேடி வாருங்கள். கிறிஸ்மஸ் விழாவில் பங்கெடுங்கள். பாவத்தை அறிக்கையிடுங்கள். பாவ மன்னிப்பை இயேசுவிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். புதுவாழ்வை துவங்குங்கள். பரலோக அப்பா வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்தரியுங்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாகுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கொடுத்த அன்பிற்காக நன்றி அப்பா. தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை மனு உருவிலே மனிதனாய் மாம்சமாய் இயேசுவாய் பூமியில் வந்து 2000 வருடங்களுக்கு முன்பு பிறந்ததற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. மனிதர்களோடு மனிதனாக தேவன் வாழ்ந்தீரே. தேவாதி தேவன் தம் மகிமையை விட்டு
பரலோக மேன்மைகளை விட்டு மனிதர்களோடு கூட பாடு அனுபவிக்கும்படி, மனிதர்களோடு கூட சேர்ந்து வாழும்படி, மனிதர்களை மீட்பிற்காக பூமிக்கு வந்தீரே, மனுக்குலத்தை மீட்கும்படி தன்னையே பலியாக்கும்படிக்கு பூமிக்கு வந்த தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு உலகத்தை மீட்கும்படி, உலகத்தை ரட்சிக்கும்படி, ஜனங்களை மீட்கும்படி, ஜனங்களை ரட்சிக்கும்படிக்கு பூமிக்கு வந்தீரப்பா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு உலகமெங்கிலும் கிறிஸ்துவின் பிறப்பை, இயேசுவின் பிறப்பின் கொண்டாடுகின்றனரப்பா. அந்த இயேசுவானவர் பிறந்த உண்மையான நோக்கம் நிறைவேறும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். இயேசு பிறப்பு ஏதோ கொண்டாட்டத்திற்குரியதாய் மட்டுமல்ல, பாரம்பரியத்திற்கு உரியதாய் மட்டுமல்ல, உண்மையாகவே ஜனங்கள் வாழ்வில் காணப்படுகிற இருளை நீக்கக்கூடியதாய் இருப்பதாக, இருளில் இருந்து வெளிச்சத்தை காண்பார்களாக, மரண இருளின் செயல் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்ற வாக்கு தத்தம் ஒவ்வொருவர் வாழ்விலேயும் நிறைவேற வேண்டும் அப்பா. அந்த காலத்தினால் பீடிக்கப்பட்ட மக்கள் வியாதிகளினால், மனநோவினால், வறுமையினால், குடும்ப பிரச்சனைகளினால், தலைமுறை சாபங்களினால், பிசாசின் உபத்திரங்களினால், மந்திரத்தினால், பில்லி சூனியங்களால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் ஆண்டவரே, மெய்யான விடுதலையை இயேசுவின் பிறப்பின் நிமித்தம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் அப்பா. இயேசுவை மெய் தெய்வமாய் அவர்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் அவர்கள் வாழ்வில் காணப்படுகிற அனைத்து இருள்களும் நீக்கப்பட வேண்டும் அப்பா. நாங்கள் மனபாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ கொண்டாட்டத்திற்குரியதாய் மாத்திரம் கிறிஸ்துமஸ் இல்லாமல், பண்டிகையாய் மாத்திரம் கிறிஸ்துமஸ் இல்லாமல், ஆண்டவரே, மக்கள் வாழ்வில் காணப்படுகிற துயர்களை நீக்கக்கூடியதாய், வறுமையில் பிடியில் இருக்கிற மக்களை விடுவிக்கக்கூடியதாய், சாபத்தின் பிடியில் இருக்கக்கூடிய மக்களை விடுவிக்கக்கூடியதாய், தேவனே, வியாதியினால் பீடிக்கப்பட்ட மக்களை விடுவிக்கக்கூடியதாய், மரண பயத்தில் கட்டப்பட்ட மக்களை விடுவிக்கக்கூடியதாய், வாசத்து போய்விடுமோ, தற்கொலை செய்து கொள்ளலாமோ என்று சொல்லி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தி தரக்கூடியதாய் கிறிஸ்துவின் பிறப்பு இருப்பதாக ஆண்டவரே, உலகம் எங்கிலுமாய் கொண்டாடப்படுகிற கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாய் தேவன் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. தேவன் மகிமைப்பட வேண்டுமாய் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய தீர்மானத்தை ஆண்டவரே நிறைவேற்றத்தக்கதாய் ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆனது பயன்படட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை மாத்திரம் கொண்டாடுகிறவளாய் அல்ல, கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்படுகிறவளாய் சபை மாற வேண்டும் ஐயா. கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்பட்ட ஒரு மனவாட்டையாய் சபை மாற வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகத்தக்கதாய் ஆண்டவரே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது ஆண்டவரே உருவாக வேண்டும் ஆண்டவரே. ஏதோ பண்டிகை கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் இராமல் பரலோக கிறிஸ்தவர்களாய் அவர்கள் மாற வேண்டும். இயேசுவை சந்திக்க நடுவானில் எதிர்கொண்டு போகத்தக்கதாய் ஆயத்தம் உள்ளவர்களாய், கல்யாண விருந்துக்கு குட்டியானவருக்கு கல்யாண விருந்துக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் சபை மாற வேண்டும் ஐயா. பிரஜாதிகள் இடத்தில் ஓடி வர வேண்டும் ஐயா. பிரஜாதிகளுக்கு ஒளியாக இயேசுவானவர் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு மகிமையாய் இயேசுவானவர் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளிலும் கொண்டாடப்படுகிற கிறிஸ்துமஸ் நாட்களிலே அநேக புதிய ஆத்துமாக்கள் சபைகளிலே ஆராதனைகளை கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே கலந்து கொண்டு இரட்சகரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை கேட்கப்படுகிற ஒவ்வொரு இருதயத்தையும் தேவனில் திறக்க வேண்டும். லீதியாள்கள் இருதயம் திறக்கப்பட்டது போல தேவன் அப்பா ஒவ்வொரு இருதயத்தையும் தேவனில் திறக்கப்பட தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அனுக்கிரகம் பண்ணும் இந்த நாட்களில் அந்த கிறிஸ்மஸ் கேரல்கள் ஆண்டவரே செய்யப்படுகிறதப்பா. உலகம் எங்கிலும் மிக தீவிரமாய் ஒவ்வொரு வீடுகளையும் சந்திக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் பண்ணும் மீடியாக்கள் மூலமாய் அநேகருக்கு கிறிஸ்துவின் அன்பானது ஆண்டவரே வெளிப்பட தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அப்படி நீங்கள் செய்கிற அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் நன்றி என்று நாங்கள் சொல்கிறோம். இயேசுவின் பிறப்பின் போது பரலோகம் மகிழ்ந்தது. அதே போல இன்றைக்கு கொண்டாடப்படுகிற இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் காரியங்களை குறித்து பரலோகம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஐயா. பரலோகம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஆண்டவரே. அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்து படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.